ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைப்ரானிக். இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.4 பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 செட் கொடுத்துட்டாங்க, ஏ அண்ட் பி. இதில் வந்து ஃபாலோவிங் ரிலேஷன்ஸ் லைக் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது வர ஆன்சர் அது மாதிரி இவங்களே கொடுத்துட்டாங்க. ரிலேஷன் 1, ரிலேஷன் 2, ரிலேஷன் 3. இப்போது இந்த செட்டு வந்து இதில் பிலாங் ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரிலேஷன் ஏ டு பி. ஏ டு பினா ஏ கிராஸ் பி, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. அப்போ ஃபஸ்ட் நம்ம ஏ அண்ட் பியோட இது கண்டுபிடிச்சிக்கலாம். 3, 4, 7, 8 cross 1, 7, 10. 3, 1, 3, 7, 3, 10. அதே மாதிரி 4, 1, 4, 10. அதே மாதிரி 7, 1, 7, 7, 7, 10, 8, 1, 8, 7, 8, 10. இதுதான் வந்து ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. இப்போது ஃபஸ்ட்டு ரிலேஷன் R1 இது வந்து இதை ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு பார்த்தா 3, 7, 3, 7 இருக்குது. 4, 7, 4, 7 இருக்குது. 7, 10, 7, 10 இருக்குது. 8, 11, 8, 11 இருக்குது. ஸோ ரிலேஷன் 1 பிலாங்ஸ் டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ அது டன்னு. நெக்ஸ்ட்டு ரிலேஷன் 2 3, 1 பிலாங்ஸ் டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. 4, 12 இல்லை. ரிலேஷன் 2 பிலாங்ஸ் டு 4, 12. Sorry, relation 2 belongs to 4, 12, but A cross B does not belongs to 4, 12. Next, 3, 7, 3, 7, 4, 10, 4, 10, 7, 7, 7, 7, 7, 8 இல்லை. 8, 11 இருக்குது. 8, 7 இருக்குது. 8, 7, 8 மட்டும் இல்லை. ரிலேஷன் 3ல பிலாங் ஆகிற 7, 8 does not belong in 7, 8. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.5ல் அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிலேஷன் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் அண்ட் வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த ஆர் அப்படின்னு. இப்போது செட் பில்டர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த கொஷின்ஸ்லாம் அவங்களே நேச்சுரல் நம்பர்ஸ் பிலாங் டு இந்த ரேஞ்ச் அந்த மாதிரி கொடுத்துட்றாங்கல்ல, அந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கிறது தான் செட் பில்டர் ஃபார்ம். இப்போது இந்த பி அண்ட் கியூவை சும்மா எக்ஸ் அண்ட் ஒய்யை அசியூம் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் இந்த ரிலேஷன் ஆர் பிலாங்ஸ் டு ஃபஸ்ட் எக்ஸ், ஒய் லைக் பி அண்ட் கியூ வேர் ஒய். அப்போ கியூ இஸ் எக்ஸோட -2 பாருங்கள். இப்போ ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் -2. y 3 equals to 5 minus 2. Next 4 equals to 6 minus 2. Next 5 equal to 7 minus 2. So that's the equation. So y is equal to x minus 2 where x is equal to the p. And we assume next y is belongs to q. Next roster form நம்ம ஜென்ரலாக எழுதுறது. நம்ம 5க்கு 3 மேப் பண்ணியிருக்கோம், 6க்கு 4, நெக்ஸ்ட்டு 7க்கு 5. ஸோ அது அப்படி எழுதுறது. டொமைன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற டயக்ராமில் ஃபஸ்ட் இருக்கிற அந்த பீன்றதில் வந்து எது வந்து மேப் பண்ணியிருக்கோம் அது மட்டும்தான். இப்போ மேப் பண்ணாத 8 வந்து டொமைனில் எழுத முடியாது. எது மேப் பண்ணியிருக்கோம், எது வந்து அங்கே ரிலேட் ஆகிருக்கு அது மட்டும் தான் எழுத முடியும். ஸோ 5, 6, 7 அந்த மாதிரி தான் டொமைனு. ரேஞ்ச் வந்து அதே மாதிரி ஒயில் எதெல்லாம் மேப் ஆகிருக்கோ அது ரேஞ்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ்.